கோல்டுக்கு வந்து இறக்குமதி வரி அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது முன்னாடி 6% இருந்தது. அது 10% ப்ளஸ் செஸ் ஒரு 5% மொத்தம் 15% ஆக்குனாங்க. ஒரு கிராம் வந்து ரூ. 15,400 வரையும் போய் ஈவினிங் அப்புறம் குறைஞ்சி ரூ. 15,000 ஒரு கிராம்னு நின்னுது. கோல்டு வேணுன்றவங்க யாருன்னா, சப்போஸ் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கோல்டு தேவைன்னா அதை வந்து வாங்காமல் இருக்க முடியாது. தேவையே இல்லாமல் சும்மாவே வாங்கி அதை லாக்கரில் வைக்கிறவங்க தள்ளி போடலாம். அடகு வைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அமௌண்ட்டு. ஒரு கிராமுக்கு வந்து இப்போ கொடுக்குறத விட கூட கொடுக்கலாம். இன்னொன்று வந்து வார் நின்ன பிறகு தான் கோல்டு வந்து எப்படி இதாகும் தெரியும். ஏன்னா ஜனங்க ஏறும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அது அமைதியாக இருக்கப்போ அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. 2011லேருந்து ஒரு 10 வருஷம் 2021 வரையும் கோல்டு அமைதியாக தான் இருந்தது. ஒன்றும் பெருசாக ஏறல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் லட்சுமி நாராயணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் வாவ் தமிழ் சேனலை சந்திக்கிறேன். நன்றி. எஸ் கோல்டோட பிரைஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு. 8,500 கிட்ட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ள கம்மி ஆயிடுச்சு, 3,000 கிட்ட கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் சார் ஏறும்போது ஒரே அடியே ஏறாங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்போது பிரைம் மினிஸ்டர் சொன்னது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்குறதெல்லாம் தள்ளி போடுங்கன்னு சொன்னார். அப்புறம் பேசிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, முந்தா நாள் நைட் வந்து நேற்று காலையில் வந்து கோல்டுக்கு வந்து இறக்குமதி வரி அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது முன்னாடி 6% இருந்தது. அது 10% ப்ளஸ் செஸ் ஒரு 5% மொத்தம் 15% ஆக்குனாங்க. ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பப்ளிக் சைட்லேயும் போய் இன்னும் விலை ஏறும் போல் இருக்குன்னு கோல்டு வாங்கியிருக்காங்க. அனதர் திங், நிறைய கோல்டு ETF வித்ட்ரா பண்ணாங்க. ஒரு கிராம் வந்து 15,400 வரையும் போய் ஈவினிங் அப்புறம் குறைஞ்சி 15,000 ஒரு கிராம்னு நின்னுது. இதுதான் இது. பட் இது வந்து நேற்று ஒரு நாள் அந்த இதால் இது மேபி கொஞ்சம் சாஃபன் ஆனால் குறையலாம். பட் அடுத்த ஒரு வாரத்தில் இதனோட இது தெரியும். நேற்று வந்து எல்லாருமே வந்து ஒரே டைமில் எல்லாம் அந்த இது பண்ணதால சப்ளை அண்ட் டிமாண்டு தான். அப்போ இன்னும் இது ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லைங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரியில் வார் நடந்ததால் அந்த கண்ட்ரியில் இருக்க கோல்டுலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து எல்லா கண்ட்ரி பப்ளிக் எல்லாரும் கோல்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேயே கூட போன வருஷம் 2025, 26ல் கிட்டத்தட்ட 700 டன்னுக்கு மேலே இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சா, இந்த வார் இதெல்லாம் வரும்போது ஜனங்களும் ப்ரியாரிட்டி இதுப்பாகி ஏப்ரலில் வந்து வெறும் 15 டன்னு தான் இறக்குமதி பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இருந்தா இப்போதைக்கு போய் கோல்டுலாம் எதுவும் வாங்க பர்ச்சேஸ் பண்ணவோ எதுவுமே வேணாம். இந்த சமயம் அது ரொம்ப சீரியஸா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இவ்வளவு நாள் சொன்னோம், இப்போதைக்கு டக்குன்னு போயிட்டு எதுவும் ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்கன்னு நீங்க சொல்லுங்க சார். கோல்டு வாங்கலாமா, இப்போ வாங்க வேணாமா? இல்லை, இதில் மெயின் வந்து கோல்டு வேணுன்றவங்க யாருன்னா, சப்போஸ் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோல்டு தேவைன்னா அதை வந்து வாங்காமல் இருக்க முடியாது. பட் தேவையே இல்லாமல் சும்மாவே வாங்கி அதை லாக்கரில் வைக்கிறவங்க தள்ளி போடலாம். அவசியம் இருக்கவங்க இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்னென்னா, கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஆரம்பித்து அடுத்த 6 மாதம் வந்து இந்தியா ஃபுல்லாக கல்யாணம் நிறைய நடக்கும். அப் டு நவம்பர் வரையும் அந்த போகும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து தேவைப்படுறவங்க வாங்காமல் இருக்கணும், வாங்கிக்கலாம். மீதி பேர் போஸ்ட்போன் பண்ணால் நல்லது. இப்போ கோல்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா அடகு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏதாச்சும் சொல்லணுமா சார்? இது இப்படி பண்ணலாமா? இல்லை, ஒன்றும் இல்லை. அடகு வைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அமௌண்ட்டு. ஒரு கிராமுக்கு வந்து இப்போ கொடுக்குறத கூட கொடுக்கலாம். இன்னொன்று வந்து வார் நின்ன பிறகு தான் கோல்டு வந்து எப்படி இதாகும் தெரியும். ஏன்னா இந்தியாவில் வேர்ல்டில் ரிசெஷன் வந்து 2008ல் வந்து வந்தது. 2008 to 11 ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ரிசெஷன் வரப்போ அந்த 3 வருஷம் கோல்டு ஏறிடுச்சு. அந்த 3 வருஷம் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 38%. அதுக்கப்புறம் 2011லேருந்து 10 வருஷம் கோல்டே ஏறல. ஜனங்க ஏறும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அது அமைதியாக இருக்கப்போ அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. 2011லேருந்து ஒரு 10 வருஷம் 2021 வரையும் கோல்டு அமைதியாக தான் இருந்தது. ஒன்றும் பெருசாக ஏறல. அனதர் திங், கோல்டு வந்து நமக்கு ரொம்ப அவசியமான பொருளான்னு யோசிக்கணும். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். மேரேஜ் எல்லாம் வச்சுருக்கவங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள். கண்ணுக்கு தெரியாம ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதை பத்தியே பேசலாம் சார். எல்னினோன்னு ஒன்று வரப்போகுது. நானுமே நியூஸ் பார்த்தேன், பட் கவனிக்கல, பெருசா அதை சீரியஸா எடுத்துக்கல. பட் அது எவ்வளோ தூரம் சீரியஸ்? எல்னினோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து அதால் ரொம்ப பாதிப்பு நடந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்து எல்னினோ வரப்போகுது. எல்னினோனா முதல்ல என்னன்னு? எல்னினோனா என்னன்னா, உலகத்திலே பெரிய கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். அந்த பசிபிக் பெருங்கடல் எல்னினோ டைம் என்ன ஆகும்னா, அந்த கீழே தண்ணி நல்லா ஹீட் ஆகி அந்த ஹீட்டை வந்து
ப்ரெஷர் பண்ணி தள்ளி விடும். அது வந்து இந்தியாவை நோக்கி வர வாய்ப்புகள் அதிகம். வரும்போது என்ன ஆகும்னா நார்மல் மழையை விட கம்மியாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகேங்களா? சில இடங்களில் ரொம்ப கம்மியாக பெய்யும், சில இடங்களில் கூடுதலாக பெய்யும், அந்த மாதிரி இது. அப்போ அது மூலமாக என்னென்னா விவசாயிகள் பாதிக்கலாம், வேளாண் தொழில் பாதிக்கும் போது அந்த ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் இப்போதைக்கு தெரியாது. மேபி ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே அதை பற்றி ஃபுல் நியூஸ் வர ஆரம்பிக்கும். எதனால அது வருதுன்னு ஏதாச்சும் தெரியுமா? வருதுன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து Climatic. வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிகிரி இது வந்து ஏறுறதுக்கு உண்டான இது இருக்குது. ம். அந்த இது ஏறிட்டே வரப்போ இந்த மாதிரி மாறி வருங்க. ஓகே. அது எல்லா நாட்டையும் ஒரே டைம் தாக்காது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாடுகளும் பாதிக்கும். ஓகே. இப்போ 150 இயர்ஸ் முன்னாடி அது வந்துச்சுன்னு சொன்னப்போ அந்த சமயத்துல லைக் என்ன சார் நிலைமை என்னென்ன இருந்துச்சு? மெயினாக இந்த வெயில் ஓவர் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முன் வாரம் மகாராஷ்டிராவில் ஒரு பிளேஸில் ஹையஸ்ட் வெயில் வந்து 47 டிகிரி டச் ஆயிடுச்சு. ம். எப்பயுமே ராஜஸ்தானில் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் மகாராஷ்டிரா தான் இருக்குது. இப்போ நார்மல் வெயிலை விட 3லேருந்து 5 டிகிரி கூட வரலாம். அப்போ அந்த வெயில் கூட வரும்போது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ நம்ம நாட்டுக்குன்னா இந்தியாவுக்கு இல்லை பேசிக்காக தமிழ்நாட்டுக்குன்னு வருதுன்னா அது சென்னையில் ஆல்ரெடி செம சூடாக இருக்கு. இது இனிமே இது இல்லை, இந்த எல்னினோ வரப்போ என்ன ஆகும்னா ஆக்சுவலாக தென்மேற்கு பருவமழை வந்து ஜூன் 1 ஆரம்பித்து கேரளாவில் ஆரம்பித்து எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்துடும். ம். வந்த பிறகு தான் வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் எல்னினோ வருதுன்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த 3 இடமும் வந்து நார்மல் மழையோட கம்மியாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 5லேருந்து 10% குறையலாம். வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லை, அதுதான் அது எவ்வளோ குறையுது, எந்த இடத்துல பேஞ்சு குறையுதுன்னு அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த இஷ்யூ அது வரும். ஆனால் கொஞ்சம் அந்த இயர் எண்டு வந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அந்த 150 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுன்னு சொன்னதும் நம்ம இந்தியாவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கா சார்? ஆமாம் இல்ல ஆமாம் ஹோல் கண்டிப்பாக. வேர்ல்டு எஃபெக்ட் இல்லை பண்ற இல்லை, மாதிரி? ஒரே டைம் எல்லா கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே. நமக்கு வந்தது கடைசியாக 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்னினோ வந்து இதாயிருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சது பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியாதது இது ஒன்று வந்துட்டு இருக்கு. அதுக்கும் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். என்ன மாதிரி மக்கள் அதுக்கு ப்ரிப்பேர் அது தெரியல. அது எப்படி? ப்ரிப்பேர்டுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து என்னென்னா வெயில் அதிகமாகுது, மழை கம்மியாகுதுன்னா இப்போ மழை தண்ணி மூலமாக வந்து என்னென்ன பொருள் உற்பத்தி பண்ணுறோமோ அது விலை கூடலாம். கூடும்போது நம்மளுடைய வீட்டுடைய செலவுகள் அதிகமாகும். அப்போ வந்து வீட்டில் செலவு பண்ணுறவங்க வந்து அவசியம் இல்லாத பொருளை இது பண்ணி செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும் வீட்டுடைய செலவுகளும் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டும் ரிசர்வில் வச்சுருந்தா நல்லது. எல்லா இடமும் நம்ம தொட்டு பார்த்தாலும் பிரைஸ் ரைஸ்ல தான், இன்ஃப்ளேஷன்ல தான் போய் நிக்குது. மேடம், இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைனா நீங்கள் தீர்த்துக்கலாம். அவுட் சைடில் நடக்கும்போது அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. நன்றி சார்.